மல்லி மல்லி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மல்லியை விஜய் அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வரும்போது இங்கே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விஜய், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மல்லி மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் மல்லியை சந்தேகப்படுறீங்க. இந்த மல்லியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல கதிக்கே போக மாட்டாங்க அப்படின்னு அன்னபூர்ணி சாபம் வர்றாங்க. அதை பார்த்த ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன இவ பாட்டு சாபம் வர்றான் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப சாப்பிடாதீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு இதுக்கு ஒரு காரணம் தான். உங்கள் பொண்ணு மட்டும் ஒழுங்காக இருந்தா இப்போது என் தம்பி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், அவன் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுறது தேவையில்ல அப்படின்னு இங்கே மல்லியவே குறை சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியும், இங்கே பாருமா ராஜ்யம்மா, நீ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேசாத. போலீஸ்காரங்க உண்மையான குற்றவாளி பிடிச்சிட்டாங்க. அவனை அடித்து விசாரித்தா இதெல்லாம் யார் பண்ண சொன்னா அப்படிங்கிற உண்மையை அவன் சொல்லிடுவான். அவன் சொல்லட்டும். சொன்னதுக்கப்புறம் உங்கள் தம்பியை யார் அசிங்கப்படுத்தினா, இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் யாருனுங்கிறத அப்புறம் பேசிக்கலாம், நீ வா மல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. வெளியே வந்த மல்லியை பார்த்து, மல்லி இந்த ஒரு புள்ள, இனிமேல் நீ அந்த வீட்டில் போய் கஷ்டப்படானா புள்ள, நீ வா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு அன்னபூர்ணி கூப்பிட மல்லியும் தயங்கி நிற்கிறாங்க. உடனே விஜய், என்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் மல்லியை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், மல்லி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அன்னபூர்ணியும், விஜய் தம்பி, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நல்லா தான் தம்பி இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களே, அப்பப்போ நீங்கள் மனசு மாறிடுறீங்க, வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் மல்லி தான் சொல்லி மல்லியை அம்போன்னு கைவிட்டுறீங்க. பாவம் மல்லி, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா தம்பி. வேணாம் தம்பி, இங்கே பாருங்கள், போலீஸ்காரங்க போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. அதுவும் உள்ள போலீஸ்காரங்களாம் சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க. என்னமோ நீ பெரிய வீட்டு பொண்ணுன்னு சொன்ன, உன்னை காப்பாற்றுறதுக்கு உன் பெரிய ஹஸ்பண்ட் வருவான்னு சொன்னேன், அவரும் பெரிய பிஸ்னஸ் மேலாம் சொன்னேன், ஆனால் யாருமே வரவே இல்லை, வந்து இம்மட்டும் ஆச்சு, உண்மையை சொல்லு அடிச்சிருக்காங்க. இப்படி இந்த பொண்ணை போட்டு இவ்வளோ துன்புறுத்திருக்காங்க போலீஸ்காரங்க, ஆனால் நீங்கள் யாருமே வந்து அவளை ஒன்றும் பண்ணல. இல்லை தம்பி, இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க. என் புள்ள, நான் சொல்கிறது கேளு, நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, இங்கே பாருங்கம்மா, திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மல்லியை நல்லபடியாக வச்சுக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் மல்லியை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கே வராரு. அதை பார்த்த ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் செம டென்ஷன் ஆகுது. என்ன இது, நம்ம எவ்வளோ திட்டம் போட்டோம் ராஜ்யம்மா, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க, ரஞ்சிதா கொஞ்சம் அமைதியாரு, விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜய் வந்து நம்ம வெண்பா பார்த்து, வெண்பா குட்டி, உனக்கு சின்னதாக சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ மல்லியம்மா வந்துட்டாங்களா, அழைச்சிட்டுங்களா, மல்லியம்மா அப்படின்னு வெண்பா கற்றுக்கிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இங்கே மல்லி அடிபட்டு ரொம்ப ஒரு மாதிரி காயத்தோட பரிதாபமாக வெளியே நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் வெண்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சி, மல்லியம்மா எங்கே நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சினா ரொம்ப பயந்துட்டேன் மல்லியம்மா, நீங்கள் இல்லாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு மல்லியம்மா, உங்களை போட்டு யார் இப்படி அடித்தது, நீங்கள் வாங்க முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க மல்லியம்மா, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அழுகழுகையாக வருது அப்படின்னு வெண்பா அழுக. உடனே மல்லி, வெண்பா அழாத வெண்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி மல்லி வராங்க. உடனே வெண்பா, மல்லியம்மா நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் உடனே வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்பா ஓடுறாங்க. ஓடி போய்ட்டு ஒரு மருந்து எடுத்து வராங்க. எடுத்து வந்து, பிக் பாட்டி இந்த மருந்தை அம்மாவுக்கு தடவி விடுங்க பிக் பாட்டி, அப்பா தான் இந்த மருந்தெல்லாம் கொடுத்து மல்லியம்மாவுக்கு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் மல்லி மூஞ்சில் லைட்டாக சிரிப்பு வருது. ஆனால் அன்னபூர்ணி சொல்கிறாங்க, உங்கள் டேடி இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம்னா வேதாளம் முருங்கை ஏறின மாதிரி அப்படியே கழட்டி விட்ருவார், அதுதானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை தான் சொல்கிறேன் புள்ள, நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் வெண்பா ஒன்று, பிக் பாட்டி அப்போல்லாம் முடியாது, மம்மி இங்கே தான் இருப்பாங்க, டாடா இனிமேல் அம்மாக்கிட்ட சண்டையே போட மாட்டாங்க, மல்லியம்மா இங்கேயே என் கூடயே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு வெண்பா சொல்லவும் மல்லி ஒன்று, சரி வெண்பா நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மல்லியும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அன்னபூர்ணி அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ராஜ்யம்மாட்ட ரஞ்சிதா சொல்கிறாங்க, என்ன ராஜ்யம்மா, நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போய் இப்போ கடைசியில் மல்லி வீட்டுக்கு வந்துட்டாலே, அதுவும் விஜய் இப்போது மல்லி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி ஃபுல்லாக நம்புகிறாரு, அப்போது இனிமேல் மல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதா ராஜ்யம்மா அப்படின்னு கேட்க, அடியே ரஞ்சிதா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளு, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பாரு முதல்ல, நாம் மட்டும் இந்த மாரியை கோத்து விடாமல் இருந்தால் பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும், வேறு வழியே இல்லாமல் தான் நான் மாரியே கோத்து விட்ருக்கேன், ஆனால் மாறி எக்காரணத்தை கொண்டு நம்ம பேர சொல்ல மாட்டான், புரியுதா, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்க தான் நல்லது, அதனால் நாம் வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழியை பார்க்கலாம், இந்த பிரச்சனையை கொண்டு போய் அந்த பிரச்சனை சேர்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், அதனால் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு
இங்கே ராஜி ரஞ்சிதாவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் சந்தேகம் மட்டும் இருக்குது. இது எல்லாமே இந்த ராஜுடைய வேலையாக தான் இருக்கணும். அந்த மாரியை மட்டும் நாம் ஒழுங்காக அடித்து விசாரித்தோன்னா இதெல்லாம் யார் பண்ண சொன்னா அப்படி உண்மையை கண்டிப்பாக சொல்லிடுவான். அது மட்டும் இங்கே விஜய்க்கு தெரிஞ்சுன்னா போதும். அப்புறம் விஜய் இனிமேல் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். குறிப்பாக இந்த ராஜி ரஞ்சிதா 2 பேருடைய வேஷமும் கலைஞ்சிரும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க.